சூரிய சக்தியில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சூரிய மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை எவ்வளவு நீங்க செலவு பண்றதாக இருந்தாலும் மாதாந்திர செலவினை குறைத்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சர்வானந்தா. அவையின் கொன்றை வேந்தன். போனகம் என்பதுதான் உழந்து உண்டல். அதாவது தானே உழைத்து உண்ணும் உணவே மிகுந்த ஆற்றலும் சக்தியும் சுவையும் மிகுந்ததாக இருக்கும் என்று அவை சொல்லுகிறார். நல்லது நண்பர்களே, நம்ம எத்தனையோ வருஷம் காலையில் எழுந்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்றோம், மாலையில பார்த்து நமஸ்காரம் பண்றோம். அவரால் பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் இயங்குவதே சூரியன் உதிக்கின்ற பொழுது துவங்குகிறது அப்படின்லாம் பார்த்துருக்கிறோம். அவனுடைய நன்மைகள், சூரியன் உதிக்காவிடில் பயிர்கள் வளராது, மனிதர்கள் வாழ முடியாது, உணவு இருக்காது. அதே போல மனிதன் தொடர்ந்து இரவு நேரங்களில் சேமித்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி உடலிலிருந்து விரயமானதான் திருப்பி இதாகும். நம்முடைய உடலினுடைய சக்தியை வெளிப்படுத்தி நம்மளை ஆற்றல் மிக்கவங்களாக உலகிற்கு காண்பிக்கக்கூடியதும் இந்த பகல் நேரம் தான், சூரிய வெப்பம்தான். இப்படி பல்வேறு வகையான நன்மைகளை உலகத்திற்கும் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரிய வெப்பமானது பல்வேறு நன்மைகளை தருது. அதுல மிக முக்கியமானது இப்பொழுது நம்முடைய நாட்டிலே அதிகபட்சமாக இருக்கக்கூடியது சூரிய சக்தி. சூரிய சக்தியை பயன்படுத்தி நம்முடைய அன்றாட தேவைகளுக்கான எலக்ட்ரிசிட்டி, கரண்டை தயாரித்துக் கொள்வது, சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூரிய சக்தியில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சூரிய ஒளியின் மூலமாக கரண்ட் தயாரிக்கிறது, அதே போல சூரிய வெப்பத்தின் மூலமாக தயாரிப்பது அப்படின்னு ரெண்டு வகை இருக்கிறது. சரி, இதனுடைய நன்மைகள் என்ன? அப்பா, மிகப்பெரிய நன்மை. இந்த கரண்ட் பில்லிலிருந்து நாம தப்பிச்சுக்கலாம். மாசம் 1000, 2000, 3000, 5000 கட்டுறோம் இல்லையா கரண்ட் பில்லு, அதுல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இரண்டாவது, சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்காது. அனல் மின் நிலையங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கிறது. நிலக்கரியில தயாரிக்கும் பொழுது அதுல ஏற்படக்கூடிய மாசு, இது எல்லாமே நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குது. ஆனால் சூரிய வெப்பத்திலிருந்தும் ஒளியிலிருந்தும் தயாரிக்கக்கூடிய அந்த மின்சாரம் என்பது நமக்கு சுற்றுச்சூழலை பாதிப்படைய வைக்கிறது இல்லை. அடுத்து, பராமரிப்பு செலவும் ரொம்ப கம்மி. அதனால் நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. அது யார் போட்டு கொடுக்குறாங்களோ அவங்களே தொடர்ச்சியாக பராமரித்து கொண்டு வருகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய நன்மை. இதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் ஏதாவது இருக்கா, இதனால் அசௌகரியங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னா, முதல்ல நாம போடக்கூடிய முதலீடு ஒரு பெரிய தொகையாக நமக்கு பிரச்சனையை கொடுக்குது. அடுத்து, இந்த சூரிய ஒளி நம்ம பயன்படுத்தியது போக மிச்சம் இருக்கக்கூடிய சக்தியை, ஆற்றலை சேமிப்பதற்கு அதிகமான ஸ்டோரேஜுக்கான பேட்டரிஸை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். அது எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் ஆகும், அதை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் குழப்பம் இருக்குது. அதே மாதிரி அதிக இடம், ஸ்பேஸ் தேவைப்படும் அந்த பேனல்லாம் போடுறதுக்கு. அடுத்து சில நேரங்களில் அந்த பேனல்களுடைய செயல்திறன் மாறுபடுகிறது. இவ்வாறு இது அசௌகரியங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம மக்களுக்காக சொல்லலாம். இன்றைக்கு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இந்த வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கரண்ட், எலக்ட்ரிசிட்டியை சோலார் மூலமாக போட்டு பயன்படுத்திக்கிறதுக்கு மிக உதவிகரமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். என்ன தெரியுமா, நீங்க வீட்டினுடைய மாடி பகுதியில் போட்டுக்கலாம். அந்த வெயில் படுற மாதிரியான ஸ்பேஸாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இரண்டாவது, கரண்ட் பில் 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபா, 3500 எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணுறதாக இருந்தாலும் 78,000 ரூபாய் மானியமாக தருகிறார்கள். 78,000 ரூபாய் மானியமாக கொடுக்குறாங்க. வீட்டுக்கு மட்டும்தான், கமர்ஷியல் அதாவது கடைகளுக்கோ அல்லது மற்ற இதுக்கோ கிடையாது. வீட்டுக்கு மட்டும் 78,000 ரூபாய் மானியமாக தர்றாங்க. அடுத்து, இந்த இதுக்கு பேங்க்ல எந்த கொலாட்ரலும் இல்லாமல் உங்களுக்கு லோன் தராங்க. 6% வட்டியில லோன் கொடுக்கறாங்க. நீங்க ஒரு 20% அல்லது 30% கட்டினா போதும். நான் கேள்விப்பட்ட வகையில நேற்று ஒரு மீட்டிங்ல கூட அட்டெண்ட் பண்ணோம். அந்த மீட்டிங்ல சொன்னாங்க, ஒரு 3000, 3500 ரூபாய் கட்டக்கூடியவங்களுக்கு அதாவது 10 kV வரைக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் நான். அது வரைக்குமே நீங்க எடுத்துக்கலாம் வீட்டுக்கு. ஏசியிலிருந்து, ஃப்ரிட்ஜிலிருந்து, கிரைண்டர்லேருந்து
எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு 2,20,000 25,000 செலவு வரும். ஒரு 40,000 ரூபாய் நீங்கள் கட்டினீங்கன்னா 78,000 ரூபாய் வரும். மிச்சம் லோனு மாதம் மாதம் நீங்கள் கட்டிட்டு வரலாம். கரண்ட் பில்லு அப்படியே டியூ மாதிரி நீங்கள் போட்டு கட்டிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துடும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இதுக்கு வாரண்டி என்ன சொல்றாங்கன்னா ஒரு 25 ஆண்டுகள் பராமரிப்பு பண்ணி கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நண்பர்களே, இது ஒரு சர்வ மீடியா எடுத்திருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கான சேவை. அந்த சேவை வகையிலே இதை போல உங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாதாந்திர செலவினை குறைத்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. அரசாங்கம் இவ்வளவு மானியம் கொடுக்கிறது. மானியத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வ மீடியா சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.